மகாராஜா எனக்கு கடியாரம் இருக்கா? இருக்கியா? எந்த கடியாரம்? இந்த பாரு, இந்த கடியாரம் தான். அது நேரத்தை தாண்டி கடந்து ஓடுது. சொல்றேன், நானா போய் சொன்னேன்? அவளுக்குள்ள நான் சொல்லியிருக்க மாட்டேன், குறைவாத்தான் சொல்லியிருப்பேன். அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிற மனசு இல்ல. தவற உறந்து விட்டோம்னா இந்த நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. தவறு செய்யறதே மறைக்கிறதுக்கு தானே. அப்ப பாருங்க, அவன் சொன்ன இந்த அளவுக்கு ஓடுது, இவ்வளவா நான் புழுகுனேன், ஆச்சரியமா இருக்கேன்னு கேட்டேன். பக்கத்துல ஒரு கடியாரம் ஓடாம இருந்துச்சு. ஓடாம இருந்த கடியாரம் யாருக்குன்னு கேட்டேன். அதான் உங்க நாட்டுல இந்தியாவில் வாழ்ந்த அன்னை தெரசா அம்மையாருடைய கடியாரம் அப்படின்னு யமதர்மராஜா சொன்னாரு. இவன் கேட்கிறான் யமதர்மராஜாவை பார்த்து, யமதர்மராஜா, அன்னை தெரசா அம்மையாருடைய கடியாரம் ஓடலைன்னா அந்த அம்மா பொய்யே சொல்லலையா? அப்படின்னா எப்படி இருக்க முடியும்? பொய் சொல்லாம இருக்க விட மாட்டாங்களே, காசு கொடுத்தாலும் சொல்லுவாங்களே, எப்படி விட்டு வச்சாங்க அந்த அம்மாவை பொய் சொல்லாமன்னு கேட்டேன். அப்படிதான்டா, எல்லாருமா பொய் சொல்றேன், ஓ மாதிரி ஆளு காசை வாங்கிட்டு பொய் சொல்றேன், என்ன வேணாலும் செய்யறேன். ஆனா அந்த அம்மா செய்யல. அயல் நாட்டில் பிறந்தால், இந்தியாவுக்கு வந்தால், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தொண்டு நிறுவனத்தை ஏற்பாடு செய்து அந்த தொண்டு நிறுவனத்துக்கு நிதி திரட்டினா, நிறைய கோடீஸ்வரங்கிட்ட கையெழுத்தினா. அப்படி கொல்கத்தா வீதியிலே ஒரு நாள் பெரிய கோடீஸ்வரன் 2 கையும் நீட்டினா, அவர் எச்சியை காரி கையில துப்பிட்டாரு. ஆனாலும் அந்த அம்மா சங்கடப்படல, முகம் சுளிக்கல, கோவப்படல, வருத்தப்படல. அப்படியே அந்த கையை மடங்கிட்டு சொன்னாலாம், ஐயா நீதிமான், எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க, எனக்கு இது போதும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு மறுகையே நீட்டினா. அவன் நொந்து நூலாகி சொத்துல பாதி எழுதி வச்சதாக வரலாறு சொல்லுதடா. அதனாலதான் அந்த அம்மா தியாகம். கருவுற்றிருந்திருந்தால், ஒரு கவிஞர் எழுதுகிறார், நீ கருவுற்றிருந்திருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயாகி இருப்பாய், நீ கருணை உற்றதனால் இந்த உலகத்து குழந்தைகளுக்கெல்லாம் தாயாகி இருக்கிறாய். அப்பேற்பட்ட இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல்னார் வள்ளுவர். சரிதானே? இப்ப அப்படியே பார்த்துக்கிட்டு இப்படி இந்த பக்கம் வந்தேன். ஒரு காத்தாடி ஒன்று ஆமா, காத்தாடி ஓடுறத பார்த்து கேட்கிறேன், யமதர்மராஜா, காத்தாடி என்ன இப்படி அளவுக்கு மீறி ஓடுது, அந்த விழுந்துருமோன்னு கேட்டேன். அதுக்கு யமதர்மன் சொன்னார், அது காத்தாடி இல்லடா, அதுவும் கடியாரம் தான். கடியாரமா இப்படி ஓடுது, ஏன் இந்த அளவுக்கு ஓடுது, யாரை விட்டு கடியாரம்னு கேட்டேன். அதான்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளுக்கு உள்ள கடியாரம். 50 பேர் அவ்வளவு புழுகுறாங்களா, அதனால அவ்வளவு ஓடுதுன்னு. புழுகுறாங்களா இல்லையா? பொய் சொல்லலன்னு சொல்லுங்க ஒரு ஆளு, நான் இனிமே பேசணும். அப்ப 99 79 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் 50 பேர் 5 வருஷம் கழிச்சு புழுகுறாங்க. ஆனால் நம்மளும் பின்னாலே கொடி பிடிச்சி கோஷம் போட்டுக்கிட்டு நாங்கள் வந்தோம், ஏன் வந்த போது ஏன்டா செய்யலைன்னா அதுக்கு பதில் இல்லை. நமக்கு தேவையில்லாத கோழி முட்டை அம்மிக்கல்ல ஒடிக்கும் சொற்பொழிவு பேரரசு அருமை என்ன இல்லைனா கவிராஜ். அதுபோல அகிலமெல்லாம் அசைவதற்கு அவர் அசைந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் பாருங்க, நம்ம எப்படியோ நம்மளோட பிள்ளைகளை அப்படித்தான். நீங்க பிள்ளைகளை எழுப்புறது ஒரு கலை. நம்ம வீடுல தாய்மார்கள் எல்லாம் பிள்ளைகளை எப்படி எழுப்புனாங்க? கண்ணு, என் ராஜா, என் தங்க, எந்திரிங்க, பொழுது விடிஞ்சு 6:30 6:45 ஆச்சு, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பணும். நீங்க தான் பள்ளிக்கூடத்துக்கு போனா பள்ளிக்கூடமே சிறப்பா இருக்குன்னு வாத்தியார் சொல்றாரு. நீங்க தான் நாளைக்கு மாவட்ட ஆட்சியரா வரப்போறாரா, நீங்க தான் பெரிய போலீஸ் அதிகாரியா வரப்போறீங்களா, எல்லாரும் பேசிக்கிறாங்க, எந்திரிங்கன்னு இப்படி சொன்னா அந்த குழந்தைக்கு உற்சாகத்தை உண்டு பண்றது நல்லது. எதிர்மறையான சிந்தனை இல்லாமல் நேர்மறை சிந்தனைகளை விதைப்பது. சில வீட்டுல பிள்ளைய எழுப்புறது 2 தடவை எழுப்பி பார்த்துட்டு எருமை எந்திரிக்கிறா பாரு, தண்ணி விட்டாங்க, அப்ப மாதிரியே தூங்குறான் பாரு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் திருவாக்கு, சொல்வாக்கு தவறிவிட்டார் நாரிய புண்ணாக்கு. அப்படிப்பட்ட தாய்மார்கள் கருணையோ வடிவமானவர்கள். தாய்மார்களுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, அப்பாவுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. அம்மா 9 ராத்திரி தாய் பிள்ளைகளை பட்டினி போட மாட்டா. 9 ராத்திரி ஏதாவது ஒரு பிரசாதம் யாரோ ஒரு வகையில கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆனா சிவராத்திரி அன்னைக்கு பட்னியாத்தான் இருக்கும். சிவராத்திரி அன்னைக்கு பட்னியா இருக்கணும், சிவநாம உச்சரிக்கணும், ரொம்ப அழகாக பக்தியோடு இருக்கணும், பஜனை பாடணும், விழித்து இருக்கணும், அதான் தூக்க கூடாது. அப்படித்தானே இருக்கணும் சிவராத்திரி. சிவராத்திரிக்கு கோயம்புத்தூர்ல புத்தாட்டம் போடுறாங்களா, அது எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே. கலாச்சார சீரழிவா போச்சு. என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது வகுத்து வாழ்ந்தார். ஒரு வாக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் திருவாக்கு, சொல்வாக்கு தவறிவிட்டார் நாரிய புண்ணாக்கு. அப்படி புண்ணாக்கு கூட பெருமை கொடுத்து பாடினார் காலமேகம் என்ற புலவர். ஆடி குடத்தனையை ஆடும் போதே இடையே மூடி திரைக்கு முகங்காட்டும், ஓடும் மந்தை பற்றி பரபரனும் பாரின் பின்னாக்கும் உண்டா, உச்சிடும் பாம்பு எல்லனவே ஓது. ஓரறிவு அப்படிங்கிறது மாதிரி ஊர்வன பரப்பன இருக்கு இல்லையா, பாம்புக்கும் எள்ளுக்கும் சிலரை கொடுத்து பாடினார். அப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கு. நாமும் நாளைய தலைமுறைக்கு நல்ல விதமான சொல்லை கொடுக்க வேண்டும், நல்ல விதமான நெல்லை பகர வேண்டும் என்பதுதான் இந்த நீதி. பாட்டும் பரதமும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார்கள் முன்னோர் சுத்தானந்த பாரதியார். அப்படிப்பட்ட பாட்டும் பரதமும் நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போகணும். தயவு செய்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. தாய்மார்கள் எல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு, செயல் 1 வருஷம் சிறை தண்டனை உண்டாம். காசு வாங்கினா
வாங்கினா 1 வருஷம் சிறை தண்டனையா அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதனால தாய்மார்கள் தான் கவனமா இருக்கணும். காசு வாங்கினா 1 வருஷம் சிறை தண்டனை, வாங்கினா 1 வருஷம் சிறை தண்டனை. கொடுக்கிறவனுக்கு என்னன்னு கேட்டா ஒருத்தரும் சொல்லல. என்னையா அது கொடுமையா இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் சொல்றாங்க. நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமில்ல, நாங்க அப்படி ஆளுகளா? எங்களை மாதிரி உத்தமங்க இந்த உலகத்திலே உண்டான்னா நாங்க ஒன்னும் சொல்லக்கூடாது. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரைமண கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆமா, இந்த ஒவ்வொருத்தரும் நினைத்து பாருங்கள். 3 விதமான விருத்தி இருக்கு. குஞ்ச விருத்தி, கபோத விருத்தி, அஜகர விருத்தின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கபோதம்னா புறா கூண்டுல நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேணும்னு ஒரு நெல் கூட வச்சிருக்காலாம், அன்றாட செலவு பண்ணி தீர்த்துரும். அஜகர விருத்தினா மலைப்பாம்பு, அஜம்னா அஜகரம்னா மலைப்பாம்பு. மலைப்பாம்பு இறை தேடியே போகாதான், பக்கத்துல ஏதாவது வந்தா லாவி நமக்குன்னு பிடிச்சிக்கணும். ஆனா உஞ்ச விருத்தி சாமியார்கள் அந்த காலத்துல அங்கங்க கிடைக்கிறதுல பொறுக்கி வந்து நெல்மணிகளை பொறுக்கி வந்து அதை வச்சு சாப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு? 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிறோம். ஆனா ஏழைகள் இதுக்குத்தான் செய்யறாங்க. ஆனா பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலாரும் பாடுறாரு. எத்தனை பேர் பாடி என்ன வந்த, ஆனா சிந்தனை தெளிவு நமக்குள்ள இருக்கணும். நாளைய தலைமுறைக்கு ஏதேனும் ஒன்றை சொல்லி வைத்து விட்டு செல்ல வேண்டும். என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ண போறோம், அதுதான் முக்கியம். தினை விதைச்சவன் தினை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான். யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. நமக்கிட்ட வசதி இருக்கு, பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு என்றால் ஒரு தவறை செய்து விட்டால் நீ எந்த உலகத்தில் இருந்தாலும் தப்ப முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதான் தினை விதைச்சவன் தினை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான். தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவன் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று முன்னோர்கள் கண்டார்கள் என்பதை உணர்வோம். மனித வாழ்க்கை இன்றியமையாத ஒன்று, அதை சரியாக பயன்படுத்துவோம். ஏன்னா மனித வர வர செத்துக்கொண்டே இருக்கு. மனித நேயம்னு ஒன்று இருந்தது, மனித பண்புன்னு ஒன்று இருந்தது, மனித மாண்புன்னு ஒன்று இருந்தது. இந்த உலகத்துக்கே வீரம்